இந்த உடலுக்கு அழிவு உண்டு, ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. இந்த உடலோட தேவைகளுக்காக தான் நம்ம ஒரு நாள் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த உடல் ஏசியில் படுக்க ஆசைப்படுது, எங்கேயாவது போனோம்னா நடக்க கஷ்டப்படுது, அதனால கார்ல பயணப்பட ஆசைப்படுது. இந்த உடலை வருத்திக்க நம்ம தயாராக இல்லை. இந்த உடல் அடிச்சா நமக்கு வலிக்குது. இந்த உடல் சில இச்சைகளுக்கு ஆசைப்படும் போது நம்ம மனசும் அதுக்கு ஏத்தாப்ப இணங்கி ஏங்கி அதை நோக்கி போகுது. இந்த உடல் நமக்கு நிரந்தரம் கிடையாது, என்னைக்காட்ட ஒரு நாள் அழிஞ்சிடும். இந்த உடல் இல்லைனாலும் வேற உடல் வரலாம், வராம கூட போகலாம். ஆனா நம்ம ஆன்மா நிரந்தரமானது. இந்த நிலையில்லாத உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட நம்ம ஆன்மாவை ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அதை பரிசுத்தமாகிட்டே இருக்கணும். அதுதான் நிரந்தரமானது. இந்த ஆன்மா